அமெரிக்கா ஈரான் உறவு அது எப்போதுமே ஒரு சிக்கலான விஷயம்தான் இல்லையா? இப்போ உலகம் முழுக்க டென்ஷன் அதிகமாயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஈரான் ஒரு ரொம்ப முக்கியமான மெசேஜ் அனுப்பியிருக்கு. அந்த மெசேஜ் என்ன? அது நம்மளோட எதிர்காலத்தை எப்படி மாத்தப் போகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இப்போ உலகம் முழுக்கவே ஒரு விதமான பதட்டமான சூழல் தான் நிலவிட்டு இருக்கு. குறிப்பா மத்திய கிழக்கு அரசியல் ஒரு ரொம்பவே முக்கியமான கட்டத்தில் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ஈரான் தன்னோட நிலைப்பாடு என்னங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இது ஏதோ ஒரு சாதாரண அறிக்கைன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு ரொம்பவே திட்டவட்டமான செய்தி. ஈரானோட வெளியுறவு அமைச்சர் சொன்ன இந்த வார்த்தைகளை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். சரி, அப்போ அந்த மெசேஜ் தான் என்ன? அது என்ன? பேச்சுவார்த்தைக்கு வாங்கான்னு கூப்பிடுறாங்களா இல்ல போருக்கு ரெடியாயிருங்கன்னு எச்சரிக்கை பண்றாங்களா? ஈரான் உண்மையில என்னதான் சொல்ல வருது? வாங்க இத கொஞ்சம் உடைச்சு பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல ஈரான் அனுப்பின இந்த மெசேஜ்ல இருக்கிற ஒரு பக்கத்தை பார்க்கலாம். அது என்னன்னா, பேச்சுவார்த்தைக்கான ஒரு திறந்த அழைப்பு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமாங்க, ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது தகவல் எங்கிருந்தோ வரல. இது நேரடியா ஈரானோட ஒரு பெரிய அதிகாரிகிட்ட இருந்து வந்தது. ஒரு பிரத்யேக இன்டர்வியூல அவங்க ராஜதந்திர உறவுகள் பத்தி தங்களோட தரப்பு நிலைப்பாட்ட ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காரு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இப்போ இருக்கிற அமெரிக்க அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல. ஒருவேளை எதிர்காலத்துல ட்ரம்ப் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா கூட நாங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடின்னு ஈரான் ஒரு சிக்னல் கொடுக்குது. ஆனா இந்த பேச்சுவார்த்தை சும்மா அப்படியே நடந்துராது. இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஈரான் பேச்சுவார்த்தை டேபிளுக்கு வரணும்னா சில முக்கியமான நிபந்தனைகளை வச்சிருக்காங்க. அந்த கண்டிஷன்ஸ் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் விஷயமே இருக்கு. ஈரான் மொத்தம் 3 நிபந்தனைகளை முன்வைக்குது. 1, பேச்சுவார்த்தை சமமான அந்தஸ்துல நடக்கணும். 2, எந்தவிதமான மிரட்டலோ பிரஷரோ இருக்கவே கூடாது. 3, ஒரு பக்கம் பொருளாதார தடைகளை வச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. இதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. இதுல இருந்து பின்வாங்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஏன் இந்த கண்டிஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அவங்களுக்கு ஒரு பாடமா அமைஞ்சிருக்கு. போன தடவை செஞ்ச ஒப்பந்தங்களை அமெரிக்கா கைவிட்டதால அவங்க மேல ஈரானுக்கு ஒரு பெரிய அவநம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த தடவை ரொம்ப உறுதியான ஒரு உத்தரவாதத்தை அவங்க எதிர்பார்க்கறாங்க. இந்த ஒரு வரியே அவங்க நிலைப்பாட்ட அழகா விளக்கிடும். பாருங்க, யாரு தலைவரா இருக்காங்கன்றது எங்களுக்கு முக்கியம் இல்ல, அமெரிக்காவோட செயல்களை வச்சுதான் நாங்க மதிப்பிடுவோம். இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க ஆட்களை பார்க்கல, கொள்கைகளை தான் பார்க்கறாங்க. சரி, ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஒத்து வராம போனா என்ன ஆகும்? இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஈரான் அனுப்புன மெசேஜோட இன்னொரு பக்கத்தை, அதாவது அதோட ரொம்பவே கடுமையான பக்கத்தை நாம இப்போ பார்க்க போறோம். இதுதான் ஈரானோட மெசேஜோட 2வது பகுதி. ஒரு பக்கம் சமாதானமா பேசலான்னு கூப்பிட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பயங்கரமான எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை தான் எங்களோட முதல் சாய்ஸ். ஆனா எங்களை தற்காத்துக்க நம்ம முழுசா ரெடியா இருக்கோன்னு ஈரான் ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்கு. சோ இது வெறும் சமாதானத்துக்கான அழைப்பு மட்டுமில்ல, தங்களோட வலிமையையும் காமிக்கிறாங்க. இந்த வார்னிங்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. தற்காப்புக்கு நாங்க ரெடி. எங்க மேல தாக்குதல் நடந்தா எங்களோட பதில் ரொம்ப கடுமையா தீர்க்கமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதனால பிரச்சனை பெருசானா அதுக்கு யாரு தாக்குதல ஆரம்பிச்சாங்களோ அவங்க தான் முழு பொறுப்புன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இப்போ இந்த 2 முரண்படான விஷயங்களையும் ஒன்னா வச்சு பார்ப்போம். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் போருக்கு ரெடின்னு எச்சரிக்கை விடுறாங்க. இதோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? எக்ஸ்பர்ட்ஸ் இத பத்தி என்ன நினைக்கிறாங்க? அரசியல் நிபுணர்கள் இது ஒரு டியூவல் மெசேஜ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. அதாவது ஒரே நேரத்துல 2 விதமான செய்திகளை அனுப்பி தன்னோட நிலைப்பாட்டை இன்னும் வலுப்படுத்த ஈரான் முயற்சி பண்ணுது. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா அந்த 2 பக்க செய்தியும் அழகா பிரிச்சு காமிச்சிருக்கோம். ஒரு பக்கம் ஒரு டிப்ளமேட் மாதிரி பேச்சுவார்த்தை, சமத்துவம், மரியாதைக்கு தயாரா இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு பாதுகாவலர் மாதிரி மோதலுக்கு தயாரா, தற்காப்புக்கு தயாரா, கடுமையான பதிலடி கொடுக்க ரெடியா இருக்கு. இது ரொம்பவே கவனமா கையாளப்படுற ஒரு பேலன்ஸ். சரி, இந்த மெசேஜ்க்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம்? ஏன்னா இது வந்திருக்க டைமிங் எப்படி? ஒரு பக்கம் அணுசக்தி ஒப்பந்தம், ரீஜனல் செக்யூரிட்டி, பொருளாதார தடைகள்னு பல விஷயங்கள்ல ஏற்கனவே டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்க தேர்தல் வேற நெருங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல ஈரான் தன்னோட நிலைப்பாட்டை இவ்ளோ தெளிவா சொல்றது ஒரு முக்கியமான அரசியல் மூவா பார்க்கப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா, ஈரானோட மொத்த நிலைப்பாட்டையும் இந்த ஒரு வரியில அடக்கிடலாம். பேச்சுவார்த்தைக்கான கதவு திறந்தேதான் இருக்கு. ஆனா அதுக்கு மரியாதை முதல்ல வரணும். இதுதான் உங்களோட அடிநாதமான கண்டிஷன். இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி இதுதான். அமெரிக்கா ஈரான் உறவுகள் எந்த பாதையில பயணிக்க போகுது?
சமாதான பாதையிலையா இல்ல மோதல் பாதையிலையா? எதுவா இருந்தாலும் வரப்போற வாரங்களும் மாதங்களும் தான் இதுக்கு பதில சொல்லும். நாமளும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.